குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம பார்க்குற ஒவ்வொரு போர்ஷனும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நேற்றுக்கு முந்தின நாள் வைத்த அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன், நிறைய பேர் எழுதலை. சாம் பாபு நீட்டாக எழுதியிருந்தான், எழுதி எல்லாம் ஜெராக்ஸ் மகன்னு அனுப்பிட்டான். ஜெராக்ஸ் மீன்ஸ் ஸ்கேன் பண்ண காப்பியெல்லாம் அனுப்பிட்டான். ஆனால் நிறைய பேர் அதில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல அந்த டெஸ்ட்டை உடனே எழுதுங்க. அதில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினை எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தால நான் டெஸ்ட் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரியேட்டிவாகவே கொடுக்குறேன். இது அவ்வளோ புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கொடுத்தேன். 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாம் உள்ளே போயிருக்கீங்க, ஆனால் வெளியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. சர்டிஃபிகேட்டு வாங்குகிற அளவுக்கு நீங்கள் நினச்சில எழுதலை. அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் டெஸ்ட்டுகளை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத லைட்டாக பார்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், என்ன பார்த்தோன்னு சொன்னால், முதல்ல இந்த தியரம் 113 வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 நாள் ஆச்சு. இந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 5 நாள். இதை கொஞ்சம் நீங்கள் பாஸ் கொடுத்து மெல்ல வாசி பார்த்துடுங்க. எல்லாம் சைட் ரைட்டிங் போட்டிருக்கேன். இதெல்லாம் அப்படி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் திரும்ப படிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் பார்த்தோம். அப்புறம் எக்ஸசைஸ் 1.2 காஸ் ஜோர்டான் மெத்தடில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். சரிண்ணா? அடுத்து லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் பார்த்தோம். என்ன மெத்தட்லாம்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இங்கே வரும், இந்த பக்கம் பாருங்கள். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். 1.3ல் ஒரு 2 சம் பார்த்தோம். ஒரு 2x2 வந்தால் என்ன செய்யணும், 3x3 3 வேரியபிள்ஸ் வச்சு வரக்கூடிய லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல் பார்த்தோம். இதுலேயும் 2 வேரியபிளை கொண்ட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி செஞ்சோம். அடுத்தது 3 வேரியபிள் வச்சு பண்ணுறதும் பண்ணோம். டெல்டா எக்ஸ் பை டெல்டா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் ஈக்குவல் டெல்டா இசட் பை டெல்டா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எல்லாம் படித்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் பாருங்கள். அதுக்கு 2 சம் பார்த்துட்டு நேரடியாக காசியன் எலிமினேஷன் மெத்தட் பார்த்தோம், அல்லது ரேங்க் மெத்தட். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு இதுலேயும் ஒரு 2 சம் பார்த்தோம். இது அவ்வளோ டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுனா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் சம்மு இல்லைன்னா அப்ளிகேஷனாக எப்படிலாம் பண்ணுறது. அப்ளிகேஷனான்னு சொன்னால் அவங்க இன்வர்ஸுங்கிற வேர்டு சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் மெத்தடில் கண்டுபிடிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களே அதில் புரிஞ்சுக்கிடணும், ஏபி இன்ட்டு பிஏ கண்டுபிடிச்சி தான் நம்ம போகிறோம், அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்து. அப்போ அந்த கொஸ்டினை எப்படி பண்ணுறது பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல் நம்ம பார்த்தது 2 கொஸ்டின் இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் இப்போ பார்க்கலான்னு பார்க்குறேன். செகண்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம் பாருங்க. சரி, எப்படி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். if A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க and B is equal to இன்னொரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் find the products AB and BA and hence solve the system of equations. ஈக்குவேஷன் தெரியும், ஈக்குவேஷனை கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. கவனிங்க, இந்த ஏயும் பியும் கொடுத்து ஏபியும் பிஏயும் காண்க. பாருங்க, பெருக்கல் பலன் ஏபி மற்றும் பிஏ காண்க, மேலும் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை தீர்க்க. அண்ட் ஹென்ஸ், அந்த ஹென்ஸ் வேர்டு பாருங்கள், இந்த 2 இதை தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அந்த ஏபிபிஏ கண்டுபிடிக்கும் போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. அந்த கன்க்ளூஷனை வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்போது என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ஏபியும் பிஏயும் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள்,
முதல்ல ஏபிபிஏ. அப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to find AB. சரிண்ணா? அப்போ therefore AB is equal to ஏங்கிற மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதிக்கணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மகிட்ட மேலே இருக்குது, அதை எழுதிக்கிடுவோம். இன்டூ அப்புறம் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் எழுதிக்கிடுவோம். இப்போ ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணால் அதான் ஃபஸ்ட்டு எலமெண்ட். அப்போ நான் இப்போ பண்ணணும் -5 1 மல்டிப்ளை பண்ணணும், 1 3 மல்டிப்ளை பண்ணணும், 3 2 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டேமோட மல்டிப்ளிகேஷன். -5 1 × 3 அப்புறம் 3 × 2. இது ஃபஸ்ட்டு எலமெண்ட். அடுத்தது ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 5 × 1 1 × 2 3 × 1. கிளியர் ஆகிட்டா? அடுத்தது ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -5 2s are 10, அப்புறம் 1 × 1 1 3 3s are 9. கிளியர் ஆகிருக்கும். அடுத்தது செகண்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம், செகண்ட் ரோ வந்து தேர்ட் காலம் பண்ணியாச்சு. அடுத்த தேர்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ வந்து செகண்ட் காலம், அடுத்து தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இனிமேல் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் பாருங்கள். -5 + 3 2 வரும். சரிதானா? -5 + 3ங்கிறது 2 வரும். அப்போது -2 -5 + 3 வந்து -2 வருது. அப்புறம் -2 + 6 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். சரிதானா? அடுத்தது -5 இதில் ஒரு +5, அப்போ அது எவ்வளோ வரும்? 0 வந்துடும். சரிதானா? அடுத்தது இங்கே வாங்க. -10 + 10 அது ஒரு 0 வந்துடும். அடுத்தது 10 - 10 இது ஒரு 0 வந்துடும். இங்கே பாருங்க. 7 + 2 9. ஒரு மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணிக்கிடுவோம். 7 + 2 -5. 7 + 2 -5 வந்து 4 வந்துடும். 9 - 5. அப்புறம் 15 - 15 எவ்வளவு? 0. அடுத்தது 3 - 3 0. இங்கே 2 - 2 0. இங்கே 2 - 1 1 + 3 வந்து 4 வந்துடும். சரிதானா? இப்போ இதில் பாருங்கள். அவ்வளோ எலமெண்ட்லேயும் 4 காமனாக எடுத்துடலாம். எல்லாத்துலேயும் 4 காமனாக எடுத்துருங்க. 4 காமனாக எடுத்துட்டா மீதி இருக்கிற டேம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து 1 0 0, அடுத்து 0 1 0. எல்லாத்துலேயும் 4 காமனாக எடுத்துருக்கேன். அப்போ 0 0 1 4 காமனாக எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸு பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ நான் என்ன சொல்லலாம்? 4i3ன்னு சொல்லிடலாம். 4i3. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஏபி கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம ஏபி கண்டுபிடிச்சோம், 4i3 வந்திருக்கு. அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் வருது. இது மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஐடென்டிட்டி வருது அப்படின்னா இதில் கொஞ்சம் யோசித்துக்கோங்க. என்ன அர்த்தம்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா ஒன்று இன்னொன்றுக்கு இன்வர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுருங்க. அப்போ நான் பிஏ இப்போ கண்டுபிடிக்கணுமா? அவங்க சொல்லியிருக்காங்க பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிஏ கண்டுபிடிப்போம். அப்போ பிஏ கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பாருங்கள். முதல்ல பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிடுவோம். எழுதியாச்சு. அடுத்தது ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிடுவோம். ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு ரோ எட்டு வந்து ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்குது பாருங்கள். இந்த எலமெண்ட் இந்த 3 எடுத்துக்கிடுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், அப்புறம் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். சரி வச்சா? இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் எலிமெண்ட் -5 + 9 அப்போ 4 வரும். சரிதானா? அது 2 - 2 0 வரும். அடுத்தது 5 - 5 0 வரும். அப்புறம் 15 - 15 0 வரும். அப்புறம் 5 - 1 வந்து 4 வரும். இங்கே வந்து 10 - 10 0, இங்கே 10 - 10 0, 3 - 3 0,
இங்கே 9 மைனஸ் 5 வந்து 4. அதே மாதிரி இங்கே பாருங்கள், போன கொஸ்டின் மாதிரியே தான் எல்லாத்துலேயும் 4 காமன் எடுத்துடலாம். 4 எடுத்துட்டா உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. ஐடென்டிட்டியோட ஆர்டர் வந்து 3 x 3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. அப்போ நான் இதை என்ன சொல்லலாம்னா I3ன்னு சொல்லலாமா? அப்போ நான் இப்போ எழுதுறேன் பாருங்கள், ஈக்குவல் டு 4 × I3ன்னு சொல்லிடலாம். சொல்லியாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுலேருந்து ஏபியை கண்டுபிடிச்சாலும் 4I3 தான் வருது, பிஏ கண்டுபிடிச்சாலும் 4A தான் வருது. அப்போ நான் அந்த கான்செப்ட் எழுதிக்கிறேன். ஸோ வி கெட் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4I3. ஆக நமக்கு ஒரு அழகான ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர போகிறேன் பாருங்கள். இந்த வெறும் I3 தான் வேணும், 4 இருக்கக்கூடாது. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிடுவோம். 4ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன நடக்கும்? அப்போ என்ன எழுதுறேன் பாருங்கள். இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸை சாலிடாக வச்சுக்கிடுவோம். ஏன்னா பிங்கிறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக வருது. அதனால் பியை ஒன்றும் பண்ணாதீங்க, ஏயை பண்ணுங்கள். அந்த டிவைட் பண்ணும்போது ஏக்கு பக்கத்தில் போட்டுக்குங்க. அப்போது 1/4 × A. அப்போ இங்கே B × 1/4 × A இஸ் ஈக்குவல் டு வெறும் I3. ஏன் இப்படி ஏக்கு பக்கத்தில் மட்டும் போட்டோம்? பிங்கிறது நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அதனால் பியை டச் பண்ணாமல் ஏயை மட்டுமே பேசுவோம். அப்போ நமக்கு இதில் ஒரு கான்செப்ட் கிடைக்கும் பாருங்கள். 1/4A அது ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ். 1/4ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்குது? I3ன்னு கிடைக்குது, ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, பியோட இன்வர்ஸ் வந்து 1/4A அப்படி எழுதிக்கிறேன். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4A. சரிதானா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த கான்செப்ட் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நான் எங்கே போக போகிறேன்? ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா, அங்கே போகிறேன். அங்கே போன அப்புறம் எதுவும் ஐடியா கிடைக்கா பாருங்கள். ஃப்ரம் த த்ரீ கிவன் ஈக்குவேஷன்ஸ், 3 ஈக்குவேஷன்லேருந்து நான் இப்போ ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்கள். அந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள், முதல்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட் எப்படி எழுதுவோம்னு உங்களுக்கு தெரியும். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து என்ன எழுத போகிறேன்? இந்த வேரியபிள்ஸ், என்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது? XYZ 3 வேரியபிள் இருக்குது. அதில் ஈக்குவல் டு 1 ரைட் சைடில் கொண்டு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதில் கிடைக்குமான்னு பாருங்கள். 1 × X + 1 × Y + 2 × Z = 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டா. அப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி எழுதலாம். ஏன்னா இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். எல்லா கொஸ்டின் எல்லா மெத்தடுக்கு 3 மெத்தடுக்கும் இதுதான் எழுதுகிறோம். அடுத்து தேர்டு ஈக்குவேஷனை வச்சு இந்த மாதிரி எழுதிடுங்க. தேர்ட் ஈக்குவேஷனை வச்சு எழுதியாச்சு. சரிதானா? சரி, இப்போது இந்த இந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குது பாருங்கள். நம்ம கிவன் ஈக்குவேஷனில் என்ன இது மாதிரி இருக்கா, இது மாதிரி இருக்கா? பி மாதிரி இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல நான் பி போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இப்போது அந்த இடத்துல பி போட்டுக்கிட்டேன்னு சொன்னால், பிங்கிறது நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு. சரிதான்? பாருங்கள், அந்த பி தான் அங்கே இருக்குது. இப்போ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அப்போ B × X = ஒரு மேட்ரிக்ஸ். B × Xன்னா உங்களுக்கு வேண்டியது என்னது? XYZ தான் வேணும். இதுதான் நம்ம கேபிட்டல் சொல்லுவோம். ஏன் இருக்கா? அப்போ சொல்யூஷன் சொல்லும்போது இதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிடுங்க. இந்த பி அங்கே போகும்போது என்ன ஆயிரும்? B இன்வர்ஸ் ஆயிரும். இதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் எழுதியிருப்போம், A இன்வர்ஸ் பின்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போது இந்த பி அங்கே போகும்போது இன்வர்ஸ் ஆயிடுது. அப்போ இது இன்வர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால், இப்போ B இன்வர்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பி இன்வர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மேட்ரிக்ஸை போட்டால் ஆன்சர். ஏன்னா இன்வர்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல ஒரு இப்படி தான் எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? இப்போ கவனிங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். பி இன்வர்ஸ் வர இடத்துல நான் அந்த 1/4A போடுவேன். பாருங்கள், பி இன்வர்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1/4A போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா பி இன்வர்ஸ் வந்து 1/4Aன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது? இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இதை எழுதிக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன்னா பாருங்கள் 172. சரி, இப்போது 1/4 அப்படியே இருக்கட்டும். ஏங்கிற மேட்ரிக்ஸை எழுதணும். ஏங்கிறது நம்மகிட்ட இங்கே இருக்குது ஏற்கனவே. அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை இங்கே எழுதுகிறேன். ஏன்னா B இன்வர்ஸ் = 1/4A. அப்போ ஏ எழுதியாச்சு. அப்புறம் 172 அங்கே இருக்குது, எழுதிக்கிடுவோம். சரிதானா? இப்போ எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போவும் அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது வந்து 3 × 3, இது 3 × 1. அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோ இட் வந்து ஃபஸ்ட்டு காலம் 1/4. அப்போ -5 7 3 2 6. அடுத்தது 7 7 -10 வருமா? அடுத்தது 1 -7
2. சரி, இதை எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்போ 1/4. அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்து என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? ஒரு -4 கிடைக்கும். கிடைச்சிட்டு இப்போ இந்த 4 வச்சு இதை அவ்வளோத்தையும் டிவைட் பண்ணிக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா இங்கே XYZ இஸ் ஈக்குவல் டு இதை 4 எடுத்துனா 2, அடுத்து 1, அடுத்து -1. அப்போது உடனே சொல்லிடலாம், ஹென்ஸ் த சொல்யூஷன் x is equal to 2 சொல்லிடலாமா? பாருங்க, x is equal to 2. ஒரு நிமிஷம், ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். சரி, நான் வந்துட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு XYZன்னு ஒரு மேட்ரிக்ஸு, அங்கே ஒரு 2 1 -1 இருக்குது. அப்போ பாருங்கள், x is equal to x is equal to +2, அடுத்தது y is equal to 1, அடுத்தது z is equal to -1. இதுதான் சொல்யூஷன். சரியா? சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராடக்ட் மெத்தடில் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். சரி, இது ஒரு மாடல். அடுத்தது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு பார்க்குறேன். பாருங்கள், நம்ம 7th 8thலலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 4 வாசித்து பாருங்கள். கொஷின் நம்பர் 4ல் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். 3 நீங்கள் பண்ணிடலாம், சேலரி இந்த ஏபி மாதிரி வரும், இன்க்ரிமெண்ட்லாம் ஈஸியாக பண்ணுவீங்க. நம்ம அந்த மாடல் ஒன்று செய்வோம். நீங்கள் தெரியலன்னா அப்படி சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டின் பார்த்துக்கிடுவோம். கொஸ்டின் நம்பர் 4 நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல் 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. தமிழில் வாசித்துக்கோங்க. 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 2 ஆண்களும் 5 மகளிரும் 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அவ்வேலையை ஒரு ஆடவர் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்களாகும் என்பதை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க. இப்போ இந்த கொஸ்டினை வாசிக்கும் போது ஒரு வேலைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச ஒரு வேலையாக செய்வோமே. என்ன வேலையை வச்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு பை நிறைய அரிசி இருக்குது, சரியா, ரைஸ். அந்த ரைஸை சாப்பிடணும், இதுதான் வேலை. ஒரு பை நிறைய இருக்கிற அரிசியை சாப்பிட்றதுக்கு 4 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா 3 நாட்களில் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பை நிறைய அரிசி இருக்குது, அந்த அரிசியை 4 ஆண்களும் 4 பெண்களும் சாப்பிட்றாங்கன்னா 3 நாளில் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதே வேலையை தான் 2 ஆண்களும் 5 மகளிர்னா 4 நாட்கள் ஆகுதான். இப்போது அந்த ஒரே பை அரிசியை ஒரு ஆணை மட்டும் சாப்பிட விட்டோம்னா எத்தனை நாளில் சாப்பிடுவார், அல்லது ஒரு பெண்ணை மட்டும் சாப்பிட விட்டோம்னா எத்தனை நாளில் சாப்பிடுவாங்க? இதுதான் கேள்வி. கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, 3 நாட்களில் சாப்பிட்றாங்க, எத்தனை நாட்களில் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம ஒரு நாளில் ஆடவர் சாப்பிட்றது X நாட்கள் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம், மகளிர் சாப்பிட்றது வந்து Y நாட்கள்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் கேட்குறேன், ஒரு பை நிறைய இருக்கிற ரைஸை ஒரு ஆண் வந்து X நாட்களில் சாப்பிட்டாருன்னா நீங்கள் கேள்வி எங்கே கொண்டு வரணும் தெரியுமா? ஒரு நாளையில் எவ்வளோ சாப்பிட்ருப்பாரு அப்படி கேட்டுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த கேள்வியை நீங்கள் இப்படி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போகும். இப்போ நான் அதான் பண்ண போகிறேன் பாருங்கள். முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறேன். சொல்யூஷன், லெட் தி நம்பர் ஆஃப் டேஸ் டு ஃபினிஷ் அ ஒர்க் பை எ மேன் பி X days. சரியா? அலோன், அதான் மெயின். எ மேன்
a man, one man alone. அதனால தான் அது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதனால தான் அந்த எக்ஸ் அங்கே போயிட்டு வருது பார்த்துக்குங்க, அலோன்ங்கிறதுனால. அதே மாதிரி and a woman பி எத்தனை டேஸ் எடுக்க போகிறோம் பாருங்க, ஒய் டேஸ்ன்னு எடுக்கிறோம். ரெண்டு பேரும் தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு இத்தனை நாள். இப்போ நான் கேட்குறது என்ன, இதில் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு ஆண் மட்டும் தனியாக சாப்பிட்றோன்னா எக்ஸ் நாள் ஆச்சுன்னா ஒரு நாளையில் அவர் எவ்வளோ அரிசி சாப்பிட்ருப்பாரு? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 1/x பார்ட் ஆஃப் தட் ரைஸ். 1/x பார்ட். ஒரு நாளைக்கு 1/x. 5 நாளில் சாப்பிட்றாருன்னா முதல் நாள் 1/5 பகுதியும் சாப்பிட்ருப்பார், 2ஆவது நாள் 1/5, 3ஆவது நாள் 1/5, அப்போ கடைசியில் 5ஆவது நாள் 5/5 ஆயிரம் டோட்டல் போடும்போது அப்போ முழு போர்ஷனும் முடிஞ்சிடும். அப்போ அந்த 1/xங்கிற கான்செப்ட் நீங்கள் எடுக்க தெரியணும். அப்போ இப்போ நான் கேட்குறேன், ஒரு நாளையில் 1/x பார்ட் சாப்பிட்டாருன்னா அப்போது 4 ஆண்கள் சேர்ந்து எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க? 4 × 1/x. இதெல்லாம் ஒரு நாளைக்குள்ள கேல்குலேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்குள்ள கேல்குலேஷன் எடுத்துட்டிங்கன்னா கேல்குலேஷன் ஈஸியாகிடும். பாருங்கள், இப்போ 4 ஆண்கள் அப்போ ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 1/x பார்ட் சாப்பிட்டாருன்னா 4 ஆண்கள் 4/x பார்ட் சாப்பிட்ருப்பாங்க. சொல்ல புரியுதா? அடுத்தது 4 விமன் எப்படி சாப்பிட்ருப்பாங்க? 4/y. இப்போ இது இவ்வளோ வரும் எல்லாம் ஒரு நாள் கால்குலேஷன் தான் போட்டுட்ருக்கோம். இது அவ்வளோ ஒரு நாள் கால்குலேஷன். அப்போ ஒரு நாள் கால்குலேஷனில் இவ்வளோ வரும் சேர்ந்தா எவ்வளோ பார்ட் முடிச்சிருப்பாங்க? 1/3 பார்ட் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கால்குலேஷன் சரியாக வந்துடும். அடுத்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வாங்க. 2 மென் சேர்றாங்க, 5 விமன் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 மென் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க? ஒரு மென் 1/xன்னா 2 மென் 2/x. அடுத்தது ஒரு விமன் ஒரு நாளைக்கு 1/yன்னா 5 விமன் சேர்ந்து 5/y. இவங்க 2 பேரும் எத்தனை நாள்லேயே சாப்பிட்டு முடிக்கிறாங்க? 4 நாள்லேயே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிச்சிருப்பாங்க? 1/4 பார்ட் முடிச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு நாள் கேஸில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக நமக்கு ஒரு அழகான ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் x y வந்திருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்னா ஒரு சப்ஸ்டியூஷன் போடுவோம். ஏன் இருக்கா? கிராமர் ரூலில் கூட பண்ணோம். இப்போ பாருங்கள், அப்போ லெட் 1/xஐ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/yஐ பின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் ஸ்டைலாக வந்துடும் பாருங்கள். அப்போ 4/x அப்படிங்கிறத 4aன்னு சொல்லலாமா? எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். 4 அந்த 4 + 4 = 1/3 அப்படி வச்சுருக்கேன். அந்த 1/x 1/yக்கு பதிலாக ஏபி எடுத்துக்கிடுவேன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இம்ப்ளைஸ். இப்போது அதே மாதிரி இங்கே வாங்க, ரெண்டாள் இங்கே என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, +5 இருக்குது, = 1/4 இருக்குது. அப்போ அதெல்லாம் எடுத்து வந்துட்டேன்னா அப்போ 1/xக்கு நான் என்ன போடுவேன்? 1/xக்கு ஒரு ஏ போடுவேன், 1/yக்கு ஒரு பி போடுவேன். தேவஜா. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள், இதை கேன்சல் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல இதை எவ்வளோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை எவ்வளோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 4s are 12a, 3 4s are 12b = இது 3ஆல் இருந்தால் 1 தான் வரும். அதேமாதிரி இங்கே வாங்க, இங்கே 4ஆல் மல்டிப்ளை 4 2s are 8a, 4 5s are 20b = 1. சரிதானா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் கிடச்சிட்டு, 2 ஈக்குவேஷன் கிடச்சோன்னே மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்வர்ஷன் மெத்தடில் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஞாபகம் இருக்கும், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டில் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் அந்த வேரியபிள்ஸ் எழுதுவீங்க. வேரியபிள்ஸ் வழக்கமாக இவ்வளோ நேரம் XYன்னு இருந்துச்சு, இப்போ ஏபின்னு இருக்குது. அடுத்தது ஈக்குவல் அந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒரு 1 இருக்குது, அந்த 1 எழுதிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், 8 21 இதை வளர்த்து அங்கே எழுதிக்கிடுங்க. ஆக நமக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கிடச்சிட்டு, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் AX = B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் சொல்யூஷன் சொல்லிடலாம். இம்ப்ளைஸ் த சொல்யூஷன் X = நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த ஏ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஏ அந்த பக்கம் ஏ இன்வர்ஸ் ஆயிரும். சரிங்களா? A இன்வர்ஸ் × B. அப்போ இப்போ நமக்கு வேண்டியது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற அல்வா சாப்பிட்ற மாதிரி எடுத்துனே. அப்போ பாருங்கள், 1/det of A adjoint of Aன்னு எழுதுவோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/det of A adjoint of A. அப்புறம் பிங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, அதை எழுதிக்கலாம். இப்போ 1/det of A. det of A எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகோனல் 20 12s are 12க்கு 20 240 மைனஸ் 8 12 96 எழுதிடுவீங்க. அடுத்தது
அட்ஜாயிண்ட் ஆஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாமே டைரெக்டாக பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? பிரின்சிபல் டயகனல் ரெண்டையும் பொசிஷன் மாற்றுவோம். ஞாபகம் இருக்கா? பிரின்சிபல் டயகனல் ரெண்டையும் பொசிஷன் மாற்றுவோம். நல்லா கவனிச்சிடுங்க. பிரின்சிபல் டயகனல் பொசிஷன் மாற்றுவோம் 2x2க்கு. அதர் டயகனலுக்கு சைனை மட்டும் மாற்றுவோம். அதர் டயகனலுக்கு சைன் மட்டும் மாற்றுவோம். அடுத்தது 1,1 அங்கே இருக்குது எழுதிக்கிடுவோம். இப்போ இந்த 240 96 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 144 வருது. 144 வருது. அதுக்கு பிறகு இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலம். அப்போ எழுதுன பாருங்கள். இங்கே ஒரு 144 வரும். அப்புறம் 20, அப்புறம் ஒரு -12 வரும் பாருங்க. 20 - 12. அடுத்தது -8 ஒரு +12, -8 ஒரு +12. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்க. ஆட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவல் டு 1/144 இருக்கு. 20 - 12 வந்து 8 வருமா? அடுத்தது -8 + 12 வந்து ஒரு 4 வருமா? அதுக்கப்புறம் இந்த 144 வச்சு டிவைட் பண்ணுங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸு. எக்ஸுங்கிறது நமக்கு ஏபி. அப்போ பாருங்க, therefore AB ஈக்குவல் டு 8/144 4/144ன்னு சொல்லிடலாம். 8/144 4/144ன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்க, இதை கட் கொடுத்துடலாம். 8க்கும் 144 கட் கொடுத்தா 18 வரும். அப்போ 1/18. அடுத்தது 4க்கும் 144 கட் கொடுத்துடலாம். அது 1/36 வரும். ஆக ஏக்கும் வேல்யூ கிடச்சிட்டு பிக்கும் வேல்யூ கிடச்சிட்டு. பாருங்க, A is equal to 1/18, B is equal to 1/36, B is equal to 1/36 கிடைச்சாச்சா? இப்போ பாருங்க, இப்போ ஏயும் பியும் நமக்கு 1/xன்னு வச்சுருக்கோம். அப்போ 1/xனா அப்போ எக்ஸோட வேல்யூ ரெசிப்ரோக்கல் போடணும். அப்போ சொல்யூஷன் எக்ஸுங்கிறது என்னது? ஆண் மட்டும் சாப்பிட்றது எத்தனை நாளையில்? 18 நாளையில் மாற்றிக்கிடணும். ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். அப்போ ஆண் மட்டும் சாப்பிட்றதுக்கு 18 நாள் ஆகும். பெண் மட்டும் சாப்பிட்றா இருந்தால் அந்த ஒரு பை அரிசி என்ன வச்சாங்க? 36 நாளில் சாப்பிடுவாங்க. இதுதான் நம்ம கேல்குலேஷன். சரி வச்சா? இது இன்வர்ஸ் மெத்தடில் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு 2 மாடல் பார்த்துருக்கோம். இனிமேல் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னா, கிராமர்ஸ் ரூலில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 1.4 எடுத்துக்கோங்க. இந்த இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு சம் இருக்குது. இந்த சம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. எல்லாம் மாடல் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலான்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா சொல்லுங்கள். சொல்யூஷன் இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போது நம்ம 1.4ல் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? 1.4 கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோமா? பார்த்துடுங்க. கொஸ்டின் நம்பர் 4ல் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டே வாங்க. A fish tank can be filled in 10 minutes. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அப்ளிகேஷன் கொஸ்டின். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. 2 பம்பு வழியாக நீங்கள் வாட்டரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது என்ன செய்யும்? 10 நிமிஷத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆயிரும். கதையை கேடுங்க. However, pump B can pump water in or out. இந்த பிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான திறமை இருக்குது. எப்படி? அந்த பம்பு வழியாக தண்ணியை உள்ளேயும் அனுப்பலாம், வெளியிலையும் எடுத்துடலாம். அப்படி 2 ஆப்ஷன் உள்ள அந்த பம்பு. இப்போ முதல் பம்பில் 2 வழியாகவும் தண்ணி உள்ளே போகுது, டேங்கு 10 நிமிஷத்தில் நிறைஞ்சிருது. இப்போ 2வது பம்புக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான இது இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். இஃப் பம்ப் பி இஸ் inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. நல்லா கவனிச்சிங்க. If the pump B is inadvertently அப்படின்னா என்ன? ரிவர்ஸ் ஆகுது. எதிர்பாராத விதமாக ஒரு நிமிஷம் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ்னால் என்ன? உள்ளே போயிட்டு இருந்த பம்பு தண்ணியை திறந்து இப்போ வெளியில் விட்டுறாங்க. அப்படி விடும்போது அப்போ பம்பு ஏ வழியாக தண்ணி உள்ளே போகுது, பம்பு பி வழியாக தண்ணி வெளியே வருது. இப்படி 2 நடக்கும்போது அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 30 minutes ஆகுதான். How long would it take each pump to fill the tank by itself? தனித்தனியாக ஒவ்வொரு பம்பும்
தனித்தனியாக ஒவ்வொரு பம்பு வழியாக உள்ள நீரை செலுத்தினா எவ்வளோ நேரத்தில் அது டேங்க் ஃபில் ஆகும் கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மீன் தொட்டியை பம்பு ஏ மற்றும் பம்ப் பி என்பன ஒன்றாக சேர்ந்து 10 நிமிடங்களில் நீரை நிரப்பும். பம்ப் பி ஆனது நீரை உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இயலும். அப்போ இதுக்கு ஒரு வித்தியாசமான டேலண்ட் இருக்குது. இப்போ என்ன நடக்கிறாங்க, திடீர்னு பம்பை என்ன பண்ணிட்டாங்க, பம்பு பி வழியாக தண்ணியை வெளியே அனுப்பிட்டே இருக்காங்க, ஏ வழியாக தண்ணி உள்ளே போயிட்டே இருக்குது. அப்படியே போச்சுன்னா அது அது டேங்க் நிரம்புறதுக்கு 30 நிமிஷம் ஆகுதான். எனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? கிராமர் விதியை பயன்படுத்து. கொஸ்டின் நல்லா கவனிச்சிட்டேங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆரம்பிக்கிறேன். இப்போ எப்படி சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். என்ன ஆரம்பிக்கிறேன்னா, ஏங்கிற பம்ப் வழியாக தண்ணி உள்ளே போச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதை அஸ்யூம் பண்ணணும். அப்போ லெட் எக்ஸ் மினிட்ஸ் அண்ட் ஒய் மினிட்ஸ் பி த டைம் டேக்கன் பை பம்ப்ஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஏ வழியா பி வழியாங்கிறத செப்பரேட்டாக அஸ்யூம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபில்டு பை பம்ப் ஏ இன் 1 minute அப்படி யோசிக்கணும். அங்கே நம்ம வேலைக்கு என்ன பார்த்தோம், 1 dayல பார்த்தோம். அதே மாதிரி இங்கே 1 minute. ஏன்னா மினிட் கணக்கில் தான் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. 10 minutes அந்த ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். அப்போது எக்ஸ் மினிட்ஸ் ஆகுதுன்னா 1 minute அது எவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம், 1/x பார்ட்டு முடிஞ்சிருக்கும், 1/x பார்ட்டில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பம்ப் பி என்ன செய்யும், அது மொத்தத்தில் ஒய் மினிட்ஸ் எடுக்குதுன்னா 1 minute அது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா 1/y பார்ட் எடுத்துக்கிடும் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், பம்ப்பு ஏயும் பியும் அட் அ டைமில் வாட்டரை இன்சர்ட் பண்ணுது. அப்போ வாட்டரை இன்சர்ட் பண்ணுதுன்னா இது 1/y பார்ட் முதல்ல இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இது 1/y பார்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 10 minutesனால் அப்போ 1 minute எவ்வளோ, 1/10 பார்ட். அப்போ பாருங்கள், ஃப்ரம் த கிவன் டேட்டா நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். 1 minute பம்ப் ஏ வந்து 1/x பார்ட்டை ஃபில் பண்ணுது, 1 minute 1/y பார்ட் ஃபில் பண்ணுது ரெண்டாவது பம்பு. அப்போ 1 minute ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், 1/10 பார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது கேஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏங்கிற பம்பு வாட்டரை இன்சர்ட் பண்ணுது, அப்போ அது +1/x. ஆனால் பம்பு பி என்ன செய்யுது, வாட்டர் வந்து வெளியில் ஒரு ரிவர்ஸில் வருது. அப்போ ரிவர்ஸில் வருதுன்னா மைனஸ், அப்போ மைனஸ் போட்டுருங்க. இப்போது 1 minute எவ்வளோ முடிஞ்சிருக்கும், 1/30 பார்ட் முடிஞ்சிருக்கும். 1 minute 1/30 பார்ட் முடிஞ்சிருக்கும். சரி, இங்கேயும் பாருங்கள் 1/x 1/y இருக்குது. அதை நான் ஏ, அப்போது லெட் 1/x = ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/y பின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இம்ப்ளைஸ் 1 + 1 = 1/10. இதுதான் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸை முதல்ல எழுதிக்கிறேன். அப்போ 1/x பதிலாக ஒரு ஏ, 1/y பதிலாக ஒரு பி. அதே மாதிரி இங்கே வாங்க, 1 - 1 = 1/30 இருக்குது. அதை அவ்வளோத்தையும் எழுதிக்கிறேன். அப்போ 1/x பதிலாக ஒரு ஏ, 1/y பதிலாக ஒரு பி. சரியா? அடுத்தது இப்போது இந்த /10 இருக்குது, இந்த /10 வச்சு மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே /30 இருக்குது, மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ /10 சொன்னால் ஈக்குவேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்துடும். 10a + 10b = 1ன்னு வரும். இம்ப்ளைஸ் இங்கே வாங்க 30 எலமெண்ட் 30a - 30b = 1. சரி வச்சா? இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இதுக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுனா என்ன நடக்கும் பாருங்கள். அப்போ முதல்ல 10 எடுத்துகிட்டு வருவீங்க, அப்புறம் ஏபி எடுத்துகிட்டு வருவீங்க, அதான் வேரியபிள்ஸ். அப்புறம் ஈக்குவல் அங்கே 1 இருக்குது, 1 எடுத்தாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து 30 - 31 எடுங்க, 30 - 31 எழுதியாச்சு. மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதின உடனே என்ன பண்ணுவோம் விளக்கமாக சொல்லுங்கள். இது என்ன ரூலு, கிராமர்ஸ் ரூலு. அப்போ கிராமர்ஸ் ரூல்னால் ஃபஸ்ட்டு இதை டெல்டான்னு எடுப்போம், ஞாபகம் இருக்கா? அப்போ என்னெல்லாம் பண்ணணும், டெல்டா கண்டுபிடிக்கணும், டெல்டா ஏ கண்டுபிடிக்கணும், டெல்டா பி கண்டுபிடிக்கணும். இந்த மூணையும் கண்டுபிடிக்க போகிறேன். முதல் டெல்டாங்கிறது நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிடுங்க. அந்த ஏன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே டெல்டான்னு எடுப்போம். இப்போ டெல்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் டயகோனல் மல்டிப்ளிகேஷன். அப்போ 10ஐயும் -30 முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிடுங்க. அடுத்தது 30ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிடுங்க. பண்ணிட்டீங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா இது ஒரு -300, அங்கே ஒரு -300, ஆக மொத்தத்தில் -600 வந்திருக்கு.
அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெல்டா ஏ கண்டுபிடிப்பீங்க. டெல்டா ஏ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ஏயோட கோஎஃபிஷியன்ட் வர்ற லைனை மட்டும் விட்டுறணும், மற்ற ரெண்டையும் மட்டும் எழுதிக்கணும் இல்லையாச்சா. இப்போ இதுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த பிங்கிற மாதிரி இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஏ இருக்கிற கோஎஃபிஷியன்ட் உள்ளது கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகோனல் 1ஐயும் -30 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தது செகண்ட் அடுத்த டயகோனல் 1ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. சரி, இப்போ பண்ணிங்கன்னா 1 × -30 வந்து -30, 1 × 10 அது +10 வருது. நான் ஃப்ரெண்டில் -10 -30, அப்போ -40. இது டெல்டா ஏ. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது டெல்டா ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டெல்டா பி வேணுங்க எழுதி வச்சுருக்கோம். அப்போ டெல்டா பி கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், டெல்டா பி கண்டுபிடிக்கணும்னா எதை மாற்றிடணும், இதை மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட்டில் ஏயோட கொஸ்டின் மாற்றக்கூடாது, பியோட கொஸ்டின் வர இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 போடணும். சரி, 1 போட்டாச்சு. இப்போ இதோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிற என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகோனல் 10 × 1, அப்புறம் மைனஸ் அதர் டயகோனல் 30 × 1. அப்போ சொல்லுங்க, 10 - 30 வருமா, 10 - 30, 10 - 30 எவ்வளவு, -20. சரி, இப்போ தான் கிராமர்ஸ் ரூல் வர போகிறேன். கிராமர்ஸ் ரூலில் நான் யூஸ் பண்ணுறேன். கிராமர்ஸ் ரூல் வி கெட் என்ன கிடைக்கும், ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பாருங்கள், டெல்டா ஏ பை டெல்டா, இது ஃபார்முலா. அப்போ டெல்டா ஏ எவ்வளவு நம்மகிட்ட இருக்குது, டெல்டா ஏ நம்மகிட்ட இருக்குது -40 என்ன இருக்கா, -40. அப்புறம் பை டெல்டாவோட வேல்யூ -600. இப்போ இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போது 4 15 அப்படின்னா 15 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1/15 கிடச்சிருக்கு. அடுத்து ரெண்டாவது வாங்க பி கண்டுபிடிக்க போகிறோம். பி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டெல்டா பி பை டெல்டா, கிராமர்ஸ் ரூல். டெல்டா பியோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், இன்னும் அங்கே இருக்குது -20 பை டெல்டாவோட வேல்யூ இங்கே இருக்குது -600. சரிண்ணா. இப்போ இதை கட் கொடுத்தீங்கன்னா மைனஸ் கட் ஆயிடும், 0 0ன்னா 1/30 வருது. சரிண்ணா. அப்புறம் ரெண்டு வேலையும் கிடச்சிட்டு, அப்போ ஏயும் பியும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம். இப்போ வந்து என்ன செய்யுது, அதுவும் ஆன்சர் ரெசிப்ரோக்கல் வந்திருக்கு. இப்போ மாற்றிக்கிடுங்க. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன, எக்ஸுக்கு வேல்யூ 15, ஒய்க்கு வேல்யூ 30. இதுலேருந்து நமக்கு என்ன சொல்லிடலாம்னா, டைம் டேக்கன், அப்போ இப்போ எழுதுங்க, டைம் டேக்கன் பை பம்ப் ஏ இஸ் 15 minutes. அடுத்தது டைம் டேக்கன் பை பம்ப் பி இஸ் 30 minutes. இவ்வளோதான் ஆன்சர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மு, கிராமர்ஸ் ரூலில் உள்ள ஸ்டேட்மெண்ட் சம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோம், ஒரு கொஸ்டின் நம்பர் 5 ஒன்று பார்க்கணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, 5 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஃபைவ்ல பாருங்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர். எத்தனை தோசை எத்தனை இட்லி சாப்பிட்ருக்காங்க கணக்கு போடுறாங்க பாருங்கள். அப்போ 2 தோசைகள் 3 இட்லிகள் மற்றும் 3 வடைகள், விலை ரூபாய் 150. இது அவங்க அந்த பேரர் வந்து சொல்கிறாரு. அடுத்து 2 தோசைகள் 2 இட்லிகள் மற்றும் 4 வடைகளின் விலை வந்து 200 சொல்கிறாரு. இப்படி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அடுத்து 5 தோசை 4 இட்லி 2 வடை வாங்கினா 250 விலை. இப்போ அந்த குடும்பத்தினரிடம் இருந்ததோ ரூபாய் 350 தான் இருக்குது. மற்றும் அவர்கள் வந்து 3 தோசை 6 இட்லி மற்றும் 6 வடைகள் சாப்பிட்டனர். ரூபாயை கையில் வச்சுருக்காங்க. பேரர் வந்து இப்படி இந்த ரேட்டில் சாப்பிட்டிங்கன்னா 150 வரும், இந்த ரேட்டில் சாப்பிட்டா 200 வரும், இந்த ரேட்டில் சாப்பிட்டா 250 வரும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க பாக்கெட்டில் எண்ணி பார்க்குறாங்க, அவங்க பாக்கெட்டில் 350 தான் இருக்குது. வச்சுக்கிட்டு இவங்க சாப்பிட்றாங்க. 3 தோசை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க, 6 வடை சாப்பிட்ருக்காங்க. இப்போ அக்குடும்பத்தில் உள்ள சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடம் இருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஒருவேளை பணம் கூட வந்தால் என்ன செய்யணும், ஹோட்டலில் உட்காந்து மாவாட்டி கொடுத்துட்டு வர வேண்டியதான், பிடிச்சி வச்சுருவாங்க. குறைய வந்தால் சரி தேவையான அமௌண்ட்டை கொடுத்து வந்துடுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி, 3 தோசை 6 இட்லி 6 வடைக்கு எவ்வளோ ரேட் வரும்? 350 வருதா, அதோட கூட வருதா, அல்லது குறைய வருதா? குறைய வந்தால் தப்பி போயிடலாம். கூட வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதை கழிக்கணும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ இப்போ கவனிங்க, 3 தோசைக்கு விலை என்ன,
உடனே இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ ஒரு தோசைக்கு விலை சொல்லுங்கள் சார் கேட்பீங்களா? 6 இட்லிக்கு விலை என்ன, ஒரு இட்லி விலை என்ன கேட்பீங்க. அப்போ அந்த கேட்குற கேள்வியை தான் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். சரிண்ணா? இப்போ கிளியர் ஆகிட்டு, கொஸ்டின் கிளியர் ஆகிட்டு ஆரம்பிக்க போகிறோம். அப்போது a family of 3 people, குடும்பத்தில் 3 நபர்கள் இருக்காங்க. went out for dinner in a restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadais is rupees 150. The cost of 2 dosai, 2 idlis and 4 vadais is rupees 200. The cost of 5 dosai, 4 idlis and 2 vadais is rupees 250. The family has rupees 350 in hand and they ate 3 dosai and 6 idlis and 6 vadais. Will they be able to manage to pay the bill within the amount they had? Use Cramer's rule. Question clear ஆயிட்டு இப்போ சொல்யூஷன் ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்க. முதல்ல நான் என்ன எடுக்கணும், எனக்கு என்ன கேட்டீங்க நீங்கள்? சார் ஒரு தோசைக்கு விலை என்ன கேட்டிங்கல்ல, அந்த தான் அச்சீவ் பண்ண போகிறேன். ஒரு இட்லிக்கு விலை என்ன, ஒரு வடைக்கு விலை என்ன எழுதுறேன் பாருங்க. சொல்யூஷன். லெட் rupees x y z be the cost of 1 dosai, 1 இட்லி 1 வடை. பாருங்க, அப்போ எக்ஸுங்கிறது ஒரு தோசைக்கு விலை, ஒய்ங்கிறது ஒரு இட்லிக்கு விலை, இசட்டுங்கிறது ஒரு வடைக்குள்ள விலை. இந்த 3 இன்ஃபர்மேஷன்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறேன்? முதல்ல எத்தனை தோசை வாங்குறாங்க, எத்தனை தோசை இருந்த அந்த பேரன் வந்து சொல்கிறாரு 150 ரூபா விலை வரணும்னா 2 தோசை சாப்பிடணும், 3 இட்லி சாப்பிடணும், 2 வடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்குள்ள பில்லு முடியும். உடனே அவங்க எடுக்கணும். அப்போ 2 × எக்ஸு, 3 × ஒய், 2 × இசட்டு, இதோடைய மொத்த விலை வந்து 150 ரூபாய். பாருங்கள், எதெல்லாம் எங்கெங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நினச்சிங்க இந்த வீடியோவை எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு தடவை பாஸ் கொடுத்து நிப்பாட்டி பாருங்கள். அது கரெக்டாக அந்தந்த இடத்துல போய் சேர்ந்து அங்கே வரும். 2வது ஈக்குவேஷன் பாருங்கள், 150 ரூபா முடிஞ்சு போச்சு. அதே இது அந்த 2 தோசை, 2 இட்லி, 4 வடை சாப்பிட்டா 200 ரூபா வருமா? அப்போ அது எப்படி வருது பாருங்கள். அந்தந்த இடத்துல கரெக்டாக போய் சேரும். அது வந்து 200 ரூபா. இப்போ இதை பார்த்தா எல்லா நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா, இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ கொஞ்சம் சின்ன நம்பர் ஆயிரும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அப்போ டிவைட் பண்ணிட்டா x + y + 2z = 100. சொன்னேன், கொஞ்சம் சிம்பிளாக வந்துட்டு. அடுத்தது 3வது இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 200க்கு அடுத்தால 5 தோசை அப்போ 5x, 4 இட்லி அப்போ 4 ஒய், 2 வடை அப்போ 2 இசட்டு = 250. அப்போ இதுவும் அதே மாதிரி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்குங்க. எழுதியாச்சு. 3 ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. 3 ஈக்குவேஷன் கிடச்சோன்னே விளக்கம் நம்ம இதில் சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுவோம், முதல்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுவோம். அப்படிதானே? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 3 2 இருக்குது. அங்கே ஃபஸ்ட் ரோ எழுதியாச்சு. அடுத்து வேரியபிள்ஸ் வந்து XYZ எழுதியாச்சு. அடுத்தது = 150 இருக்குது, 150 எழுதியாச்சு. சரியா வச்சா? அடுத்த 2வது ஈக்குவேஷன்லேருந்து 2வது ரோ எழுதுங்க. அப்போ 1 2 எங்கே வருதுங்களா, 1 1 2 100. அடுத்தது 5 4 2 250, 5 4 2 250. ஆக மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதினோடனே என்ன பண்ணுவோம், கிராமர்ஸ் ரூலில் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை டெல்டான்னு எடுப்போம். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு இதை போட்டுட்டு டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ நான் இப்போ என்ன எழுதுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவலுவேட் த டிட்டர்மினன்ட்ஸ் டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட். சரியா? சரி, இப்போ பாருங்க. அப்போ இதை கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல டெல்டா கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்க, டெல்டாவோட வேல்யூ வரணும். எங்கேருந்து கொண்டு வரணும்னு சொன்னோம், இது அவ்வளோ டெல்டான்னு சொல்லியிருக்கோம். அப்போ அங்கேருந்து 8 வந்துடுறேன். மொத்தமாக இதுக்கு பேர் டெல்டா. இந்த டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட்டில் இந்த 2 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பிரின்சிபல் இருக்கணும் 1 × அதோடைய மைனர். அப்போ 2 பாருங்கள், அந்த ஏரோ மார்க்கை பார்த்துக்கிடுங்க. 2 அப்புறம் -8 வரணும். -8. அடுத்தது இங்கே 3க்கு வரும்போது சைன் போடுவீங்க, -3 போடுவீங்க. அதுக்கப்புறம் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. க்ரீன் லைன் பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் 5ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அடுத்தது 2 வச்சு எழுதுவீங்க. 2 வச்சு எழுதும்போது எழுதுவீங்க. 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. பாருங்கள், ரோஸ் லைன்.
அடுத்தது 5/1 இப்போ ரோஸ் லைன் பார்த்துக்குங்க. 5/1 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஆக மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 2 இருக்குது, அது இருக்கட்டும். 2 - 8 எவ்வளவு? -6. சரியா? அடுத்தது -3 இருக்குது. 2 - 10 தெரியும், -8. அடுத்த 2 இருக்கட்டும், இதோடைய வேல்யூ -1. இதை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. -12 + 24, அடுத்தது -2. இதை சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 10 வருது. சரிண்ணா? அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது டெல்டா எக்ஸ் வேணும். டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோத்தையும் விட்டுறணும், மீதி எவ்வளோத்தையும் எழுதிக்கணும். பாருங்கள், முதல்ல அதை எழுதிக்கிடும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோத்தையும் விட்டுருங்க. அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் விட்ட இடத்துல எது எழுதணும்? அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 150 to 100 இந்த வேல்யூ அங்கே எழுதணும். இது டெல்டா எக்ஸு. சரி, இதுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈக்குவல் 150 இன்ட்டு பாருங்கள் பிரின்சிபல் 1 2 அப்போ 2 -4 2 8. அடுத்து -3 இன்ட்டு 100 இன்ட்டு 2 போடணும், அப்போ 200. அப்புறம் 250 இன்ட்டு 2 போடணும், -500. அடுத்து +2 இந்த வேல்யூ போடுங்க, +2 இன்ட்டு 100 இன்ட்டு 4 400, 250 இன்ட்டு 1 -250. சரி, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணலான்னா 150 அப்படி இருக்கட்டும். இது 150 இங்கே சொன்னோம்னா -6 வருது. அடுத்து -3 இருக்கிறது. அடுத்தது இது பாருங்கள், 200 - 500 வந்து -300. அடுத்துல 2 வெளியில் இருக்குது. 4 - 250 எவ்வளோ? 150. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிடும். -900 + 900 ஒரு 300. அப்போ இது ரெண்டு கட்டாயினா ஈக்குவல் 300 வருது. அப்போ டெல்டா எக்ஸ் நெக்ஸ்ட். அடுத்து எனக்கு என்ன வேணும்? டெல்டா ஒய் வேணும். டெல்டா ஒய்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் விட்டுருங்க, மீதி. அப்போ இந்த மிடில் இருக்கிறது தான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இதை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் எழுதிங்க. எழுதியாச்சு. இப்போ அந்த மிடில் அப்போ என்ன எழுதணும்? இந்த 150 100 250 எழுதணும். சரி, எழுதியாச்சு. இப்போ இதோடைய வேல்யூ அப்போ 2 தனியாக வச்சுக்கிடுவோம். இங்கே பிரின்சிபல் டயக்ராம் 100 இன்ட்டு 2 200, 250 இன்ட்டு 2 -500. அப்புறம் இந்த வேல்யூ வரும்போது மிடில் செகண்ட் அப்போ -150 இன்ட்டு. அடுத்துல பாருங்கள் 1 இன்ட்டு 2 1 இன்ட்டு 2 பிரின்சிபல் டயக்ராம் 1 இன்ட்டு 2 போடும்போது 2 -5 2 10. அடுத்தது 2 வச்சு எழுதுங்க, +2 வச்சு எழுதும்போது 1 இன்ட்டு 250 250, -5 இன்ட்டு 100 -500. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 2 அப்படி இருக்கட்டும், இதை சிம்ப்ளை பண்ணிக்கிடுங்க. -300 + 150 எப்படி -150 அப்படி இருக்கட்டுமா? -150 வரணும். சரிண்ணா? அதில் ஒரு கரெக்ஷன் பார்த்துருங்க. இதில் 150 வரணும். 150 வந்துன்னா கரெக்டு. 150 இன்ட்டு இது ஒரு -8 வரும். அடுத்தது 2 இன்ட்டு -250 வரும். சரியா? இப்போ பாருங்கள், இதில் வந்து 1 கிடையாது, 150. திரும்ப பார்த்துக்கிடுங்க, அங்கே ஆன்சர் எழுதும்போது நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். அடுத்தது 2 இன்ட்டு -300 வந்து -600. இப்போ 150 இன்ட்டு 8 வந்து எவ்வளவு? 1200. அடுத்தல இதோடைய வேல்யூ -500. இதை சிம்ப்ளை பண்ணிங்க, இது ரெண்டு ஆட் பண்ணால் 11, இது 12 இருக்குது, அப்போ 100 தான் வரும். அடுத்து இங்கே வாங்க, டெல்டா இசட். டெல்டா இசட் வரும்போது எதெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு 2 காலம் அந்த இசட் வர்ற பொசிஷன், இந்த இசட் வர்ற 2 2 2 எழுதக்கூடாது. அப்போ மற்ற எல்லாத்தையும் எழுதிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் இதில் என்ன எழுதுங்க? இந்த 150 100 250 எழுதிடுங்க. இப்போ இதோடைய வேல்யூ டெல்டா இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 தனியாக வச்சுக்கோங்க. 1 இன்ட்டு 250 250. அப்புறம் 4 இன்ட்டு 100 400. அடுத்து -3 இன்ட்டு பாருங்கள் 1 இன்ட்டு 250 250. அப்புறம் 5 இன்ட்டு 100 -500. சரி வச்சா அடுத்தது 150 இன்ட்டு 1 இன்ட்டு 4 4 -5 இன்ட்டு 1 5. இப்போ பாருங்கள் 2 அப்படி இருக்கட்டும். 250 -400 வந்து -150, 250 -500 வந்து -250, 4 -5 வந்து -1. இப்போ சிம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு -300 வரும், இது ஒரு 750 வரும், இது ஒரு -150 வருது. ஆக மொத்தத்தில் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு 450, இது ஒரு 300 வருது. சரி, இப்போ எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். 4. இனிமேல் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசித்துக்கோங்க. கிராமர்ஸ் ரூலில் என்ன பண்ணுவீங்க? கிராமர்ஸ் ரூலில் முதல்ல நான் கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஏன் வந்திருக்கும்? டெல்டா எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே இருக்குது, என்ன இருக்குது? 300ன்னு இருக்குது. அப்போ இந்த 300 யூஸ் பண்ண போகிறேன்.
அப்புறம் டெல்டா எவ்வளவு இங்கே இருக்குது 10 யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 310 டிவைட்னா எவ்வளவு 30. அப்போ எக்ஸோட வேல்யூ 30. அடுத்தது ஒய்க்கு வாங்க. ஒய்யோட வேல்யூ வரும்போது டெல்டா ஒய் பை டெல்டா. சரியா? அப்போ டெல்டா ஒய் பை டெல்டானா டெல்டா ஒய் உங்களுக்கு தெரியுங்க 100. டெல்டா ஒய் வந்து 100 யூஸ் பண்ணிக்கோங்க. டெல்டாவோட வேல்யூ 10 இங்கே இருக்குது. 10 யூஸ் பண்ணிக்கிறோம். இதை கட் கொடுத்துருங்க. அப்போ இதோடைய வேல்யூ 10. அடுத்த இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இசட்டோட வேல்யூ டெல்டா இசட் பை டெல்டா. இது தெரியும் உங்களுக்கு. டெல்டா இசட்டோட வேல்யூ இங்கே இருக்குது. என்ன இருக்குது பாருங்க 300 இருக்குது. அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்த டெல்டாவோட வேல்யூ எவ்வளவு உங்களுக்கு தெரியும் 10. அந்த 10 யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதை கட் கொடுங்க. கட் கொடுத்தா 30 வருது. இதுலேருந்து என்ன தருது? எக்ஸுங்கிறது தோசையோட ரேட்னு வச்சா ஒரு தோசை வந்து 30 ரூபா. ஒரு இட்லி எவ்வளவு 10 ரூபா. ஒரு வடை 30 ரூபா. அப்போ பாருங்கள் தி காஸ்ட்டாக. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 தோசை 6 இட்லி 6 வடை கண்டுபிடிக்கணும். அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா முதல்ல 3 எக்ஸு தோசை, 6 ஒய் இட்லி, அப்புறகு 6 வடை. இப்போ சொன்னீங்கன்னா இதுக்கு 30 போடுங்க, இதுக்கு 10 போடுங்க, இதுக்கு 30 போடுங்க. 30 போட்டாச்சு, 10 போட்டாச்சு, அடுத்தது 30 போட்டாச்சு. மல்ல பண்ணிடுங்க. 90 190 எவ்வளோ ஆட் பண்ண 330 வருது. அவங்ககிட்ட இருந்தது எவ்வளவு 350 இருந்துச்சு. ஆஹா தப்பிச்சிட்டாங்க. 20 ரூபா மீதி. சேஞ்சும் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க வெளியில் போகிறாங்க. ஆக சாப்பிட்டது அவங்ககிட்ட இருந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் சாப்பிட்ருக்காங்க. ஓகே தப்பிச்சிட்டாங்க. சரிதானா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராமர்ஸ் ரூலில் 2 மெத்தட் பார்த்தோம். 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்வர்ஸ் மெத்தடில் 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போது காஸின் எலிமினேஷன் மெத்தடில் ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போம். இதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இதை பற்றின ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த கிளியர் ஐடியா வச்சுட்டு நம்ம அதுக்கு ஒரு டெவலப் பண்ணுறது பண்ணிக்கலாம். பாருங்கள், மற்ற எல்லா கொஸ்டின் செஞ்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு கொஸ்டின் செய்யலாமான்னு யோசித்தேன். பாருங்கள், எக்ஸாம்பிள் 128 எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் 128 கையில் புக் வச்சுருந்தீங்கன்னா புக்கை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா புக்கை ரீட் பண்ணிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன எக்ஸாம்பிள் 128ல் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தி அப்வர்ட் ஸ்பீடு v, velocity v of t of a rocket at time t is approximated by v of t is equal to velocity தான் கொடுத்துருக்காங்க. velocity ஒரு டைம் மாறும். அப்போ டைம் இதில் என்ன செகண்ட் போடுறீங்களோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருதோ அதான் velocity. at² plus bt plus c 0 less than or equal to t less than or equal to 100 where a, b and c are constants. இந்த இது என்ன கொடுத்துருக்கு? t டைம் வந்து 100 செகண்ட்ஸ். 100 செகண்ட்ஸ்க்கு உள்ள என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ it has been found that the speed at the time 3 செகண்ட்ஸில் இருக்கும்போது ஸ்பீடு 64. டைம் வந்து 6 செகண்ட்ஸ் இருக்கும்போது ஸ்பீடு 133. டைம் வந்து 9 இருக்கும்போது 9 செகண்ட்ஸ் இருக்கும்போது 208 miles per second respectively. Find the speed at time t is equal to 15 seconds. 15வது செகண்டில் அதோடைய ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ டீக்கு 15 எடுத்துக்கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது இதில் என்ன வேல்யூ வருது அதான் ஆன்சர். அப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏபிசி தெரிஞ்சால் தான் நீங்கள் போக முடியும். அப்போ ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கிவன்? டீக்கு 3 எடுத்துக்கோங்க, வி ஆஃப் டி வந்து 64 எடுத்துக்கோங்க. இதுதான் கான்செப்ட். பாருங்கள், தமிழில் ஒரு ராக்கெட்டின் மேல் நோக்கிய வேகம் டி வேகத்தில் தோராயமாக v of t is equal to at² plus bt plus c. இந்த ஈக்குவேஷன் படி இருக்குதான். டைம் எங்கேருந்து இங்கே தான் ஸ்டார்டிங் டைம். நெகட்டிவும் போகாது, 100க்கு மேலேயும் போகாது. அதுக்குள்ளே ராக்கெட் வந்து கீழே வந்து சேர்ந்துடும். அதான் அர்த்தம். 0லேருந்து 100 செகண்டுக்குள்ளே உள்ள இதை வச்சு கொடுத்துருக்காங்க. மற்றும் ஏபிசி என்பன மாறிலிகள். ராக்கெட்டின் வேகம் t 3 செகண்டில் இருக்கும்போது 64 மைல்ஸ் போகுது. 6 செகண்டில் இருக்கும்போது 133 மைல் வேகத்தில் போகுது. 9 வினாடிகள் எவ்வளோ நேரம் போகுது? 208 மைல்ஸ் போகுது. இப்போ 15 வினாடியில் அதோடைய வேகம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காஸியன் நீக்கல் முறை தரமுறையை பயன்படுத்துகன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏபிசி வேணும். ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதான் நம்ம இப்போ எழுதுகிறோம். பாருங்கள், எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். முதல்ல நம்ம அசம்ஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சொல்யூஷன் என்ன கிவன் பாருங்கள். t 3 இருக்கும்போது
V ஆஃப் 3 வந்து 64 இருக்கா பாருங்கள், அதுதான் எழுத போகிறேன். V ஆஃப் 3 இதோடைய வேல்யூ இருக்கும்போது இதோடைய ஸ்பீடு என்னென்னா 64, 64 மைல்ஸ் பெர் மினிட் பெர் செகண்ட். அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, விக்கு 6 சாரி டீக்கு 6 இருக்கும்போது V என்ன 133, விக்கு 6 இருக்கும்போது ஸ்பீடு வந்து 133. அடுத்தது டீக்கு வந்து 9, டைம்க்கு வந்து 9 செகண்ட்ஸ் இருக்கும்போது வெலாசிட்டி என்னென்னா 208. ஆக இதுதான் கிவன் இன்ஃபர்மேஷன். இந்த 3 இன்ஃபர்மேஷனை வச்சு ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏபிசி கண்டுபிடிச்ச உடனே ஈக்குவேஷனில் போய் 15 சப்ஸ்டிட் பண்ணிட்டா முடிஞ்சது. பாருங்கள் எழுதுறேன் பாருங்கள் முதல்ல. இப்போ V ஆஃப் 3 = 64 இருக்கா, இதை வச்சு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். லீனியர் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். V ஆஃப் 3 = 64 இருக்குது. அப்போது T இருக்க இடத்துல 3 போடுங்க. T இருக்க இடத்துல 3 போட்டால் 3 ஸ்கொயர் எவ்வளவு, அதான் 9A. 9A. அடுத்தது இதில் வச்சு போடுங்க 3B. பாருங்கள் T இருக்க இடத்துல 3 போடுறீங்க. அப்புறம் வெறும் C தான், அதில் மாற்றம் இல்லை, வெறும் C தான். இதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இதுதான் வெலாசிட்டி. அப்போ இந்த வெலாசிட்டி தான் 64. அந்த 64 போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பாருங்கள். V ஆஃப் 6 இஸ் ஈக்குவல்னு இருக்கு. அப்போ V ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 133 இருந்ததுன்னா அப்போ இப்போ T இருக்கிறதுல 6 போடணும். T இருக்கிறதுல 6 போட்டிங்கன்னா அப்போ 6 6 ஆர் 36A வரும். அதே மாதிரி T இருக்கிறதுல 6 போடுங்க 6Bன்னு வரும். அடுத்தது C தான். இதோடைய இப்போ வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு, 133 இருந்துச்சு. அந்த 133 அங்கே எழுதிருங்க, 133. அடுத்து மூணாவது இன்ஃபர்மேஷன் அது 9 செகண்ட்ஸ் இருக்கும்போது 208. 9 செகண்ட்ஸ் இருக்கும்போது 208. அப்போ இப்போ Tக்கு 9 போடுங்க. 9 போட்டால் 9 9s ஆர் 81A. சரியா, அப்போ 9B இந்த இடத்துல 9B. அடுத்தது வெறும் C. இப்போ சொல்லுங்கள், இப்போ வெலாசிட்டி என்ன 208. அந்த 208 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஆக நமக்கு இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணுறதுக்கு மெத்தடை கவனிச்சிங்க, காசியன் எலிமினேஷன் மெத்தட், நீக்கல் முறை. அப்போ நீக்கல் முறைனா என்ன வேணும், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று எழுதுவோம் தெரியுமா, விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு ஒன்று எழுதுவோம். அந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி டைரெக்டாக எழுதிடுறேன். விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏயும் பியும் கம்பைன் பண்ணி உருவாக்கணும். எப்படி உருவாக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வாங்க. 9 பாருங்க, 9 3 1 64 வந்துட்டா. அடுத்தது 36 6 1 133, அது அவ்வளோ. அடுத்தது பாருங்கள் 81 9 1 208 எழுதியாச்சு. எலிமினேஷன் மெத்தட், காசியன் எலிமினேஷன் மெத்தடில் என்ன வேணும், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே 0 வரணும்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா. அப்போ இந்த 36 0 ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 36 0 ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னா எப்படி பண்ணுவீங்க பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் 9 இருக்குது, செகண்ட் ரோவில் 36 இருக்குது. அப்போ இது 9 36 ஆகிட்டா மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் ரோ 1 அண்ட் ரோ 2. அப்போ அதை யூஸ் பண்ணணும்னா நான் இப்போ புதுசாக ஒரு ரோ கொண்டு வரணும், அதான் ரோ 2 மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்னா ரோ 2 மைனஸ் 4 ரோ 1. ஏன் இது 4 வரணும்னா 36 வரும். அப்போ ரோ 2 தூக்கி அப்படியே எழுதிக்கிடுங்க. ரோ 2வில் சேஞ்ச் இல்லை, என்ன அப்படியே வெறும் ரோ 2 தான் எழுதியிருக்கோம். ரோ 1 வச்சு 4 மல்ல பண்ணி எழுதுங்க. அப்போ 4 9s ஆர் 4 3s ஆர் 4 into 1 464s ஆர் மல்ல பண்ணி எழுதிக்கிடணும். சரியா, எழுதியாச்சு. இப்போ இதை அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணுங்கள், அதான் நியூ R2. சரியா, நியூ ரோ 2 வந்து நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இது வந்து என்னென்ன, 36 மைனஸ் 36 தெரியும் 0, 6 மைனஸ் 12 தெரியும் -6. அடுத்த 1 மைனஸ் 4 வந்து -3. அடுத்து 144 பாருங்கள். 133 மைனஸ் 256 எவ்வளவு, -123. இது நியூ ரோ 2. இப்போ புதுசாக எழுத வேண்டியதில் எழுதணும். அது ரோ 3 பாருங்கள். ரோ 3 சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 81 இருக்க இடமும் 0 வரணும். இந்த 81 இருக்க இடம் 0 ஆகணும்னா அப்போ அது 0 ஆகிறதுக்கு இது 9 இருக்குது. அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரோ 3 சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ 3 இம்ப்ளைஸ் என்ன வரும், ரோ 3 மைனஸ் 9 ரோ 1. அப்போ ரோ 3 தூக்கி அப்படியே சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிருங்க. அப்போ ரோ 1 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 9s ஆர் 81, 9 3s ஆர் 9 1s 964s ஆர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 81 மைனஸ் 81 தெரியும் உங்களுக்கு, 0. 9 மைனஸ் 27 தெரியும். அப்புறம் 1 மைனஸ் 9 தெரியும். அப்புறம் 208 மைனஸ் 576 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம்.
இப்போ நான் என்ன பண்ணணும், புதுசாக என்ன பண்ண போகிறேன், அந்த புது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை புது விதமாக எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் பண்ணல, அதனால் அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணணும்னு எழுதியிருக்கோம், அப்போ அந்த எலமெண்ட் தான் அங்கே வரணும், சேஞ்ச் பண்ணியிருக்க எலமெண்ட் தான் வரணும். தேர்ட் ரோவை சேஞ்ச் பண்ண போகிறோம், அந்த எலமெண்ட் எழுதிடுங்க. அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வருது அப்படின்னா, எக்கலன் ஃபார்முக்குள்ளே பேசிக் கான்செப்ட் வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே 2 0 எலமெண்ட் வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன வரணும், இந்த முந்தின ரோவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜீரோஸை விட இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கூடுதலாக வரணும். அப்போ இந்த 18 இப்போ நீங்கள் 0 ஆக்கணும். -18 0 ஆக்குறதுனா எப்படி ஆக்குறது, இதை 3 ஆல் மட்டும்னா 18 ஆயிரும்ல, அப்போ மைனஸ் பண்ணிடலாம்ல. அப்போ பாருங்க -18 0 ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ரோ 2 ரோ 3 யூஸ் பண்ண போகிறேன். நியூ ரோ 3 வேணும். அப்போ வேணும்னா ரோ 3 -3 ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்போ ரோ 3 சும்மா அப்படியே எழுதிக்கிடுவோம். பாருங்கள், ரோ 3 அப்படியே சும்மா எழுதிக்கிடுவோம். எழுதிட்டேன். ரோ 2 மட்டும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. 3 × 0 3 × 6 3 × 3 3 × 123. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 0 0 தான், இதுவும் 0 தான். 8 - 9 +1 வரும். இது 2 1 தான் வித்தியாசம், +1 வருது. ஆக இப்போ புது ரோ எழுதணும். அப்போ பாருங்க, ஃபஸ்ட் ரோவில் நான் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதிக்கிறேன். ஆனால் தேர்ட் ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு ரோ எலிமெண்ட் கொண்டு வந்துருக்கேன், அந்த இது மட்டும் எழுதிக்கிறேன். சரியாச்சா? இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த லாஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்வோம் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். வழக்கமாக முன்னால் இருந்த ஈக்குவேஷன் வேறு, இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி இப்போ புதுசாக ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஏன் இருக்கலாம், எப்படி எழுதுவேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இதுலேருந்து எப்படி இந்த இதுக்கு பேர் தான் எக்கலன் ஃபார்ம் கிடச்சிட்டு, எக்கலன் ஃபார்ம் கிடச்ச உடனே இது வந்து ஏயோட கோஎஃபிஷியன்ட். அப்போ எழுதுவேன் 9a, இது +3b, பாருங்கள் 3b, அடுத்து +c = 64, =64. சரி, அடுத்து ரெண்டாவது பாருங்கள். இங்கே என்ன கிடையாது, ஏ இல்லை, இங்கே ஏ இல்லை, அதனால பிலேருந்து ஆரம்பிங்க. -6b, இங்கே -3c = -123. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இல்லை, ஏயும் இல்லை பியும் இல்லை, அப்போ சி மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து எழுதுங்க 1c = 1. இதை தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லிக்கிடுவோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சி வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். எப்படி எழுத பாருங்க. அப்போ இந்த 1 வச்சு இந்த 1 டிவைட் பண்ணால் c = 1 தான் கிடைக்குது. இன்னும் 1 1 கண்டுபிடிப்போம். சியோட வேல்யூ கொண்டு செகண்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சியோட வேல்யூ கொண்டு செகண்டில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். செகண்டில் சப்ஸ்டிட் பண்ணிட்டா, அப்போது செகண்டில் வந்து ஏற்கனவே 3 ஆல் கட் கொடுத்துருக்கு, கட் கொடுத்த பிறகு தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போது பாருங்கள், 3 ஆல் டிவைட் பண்ணால் அப்படி வருது, டிவைட் பண்ணிவிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆக எனக்கு 2b = கிடச்சிருக்கு. அப்போ 2b = கிடச்சா 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா அடுத்த ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், b = 20 வந்திருக்கு. அடுத்தது சப்ஸ்டியூட்டிங் c = 1. அப்போ b = 20 × 1, 1ல் கொண்டு போடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 60ஐயும் இந்த 1ஐயும் அங்கே கொண்டு போயிருங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 9a = 3. அப்போ கட் கொடுத்தீங்கன்னா x = 1/3 வருது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு v(t) இந்த ஃபார்முலா பாருங்கள். v(t) a இருக்கிறதுல 1/3 போட்டுவிடுங்க, b இருக்கிறதுல 20 போட்டுக்குங்க, c இருக்கிறதுல 1 போட்டுக்குங்க. சரி வச்சா? இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு, எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கு, 15வது செகண்டில் ஸ்பீடு. அப்போ இந்த t இருக்கிறதுல இப்போ 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 1/3 × 15² வந்து 225 வருமா, 20 × 15 வருமா, +1. இப்போ சொல்லுங்கள், இதை கட் கொடுத்துருங்க. 75, இது ஒரு 300, அது ஒரு 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பாருங்கள் 15th செகண்டில் அதோடைய ஸ்பீடு வந்து 376. ஆக இதுதான் ஆன்சர். நல்லா பண்ணியாச்சு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு மாடல் முடிச்சிட்டோம்னா இந்த கான்செப்டே முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அதனால் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சுருவோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல் கொஸ்டின் நம்பர் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ax² இந்த இது வரும், ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை எழுதி பாருங்கள். இதே மாதிரி தான் ஈக்குவேஷன் வரும், எழுதி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும்.
இப்போ அடுத்தது தொகை இதுவும் ஒரு கேல்குலேஷன் தான். அமௌண்ட் 65,000, 10% இன்ட்ரெஸ்ட்டு. புக்கில் 9% வச்சு சம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4 நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. A boy is walking along the path. Y is equal, இதுவும் அதே கான்செப்ட் தான். பாத் ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் கான்செப்டில் வரும். ax square plus bx plus c through the points -6, 8, -2, -12 and 3,8. He wants to meet his friend at P 7,60. 7,60 அவன் ஃப்ரெண்டு இருக்கான். இவன் இந்த பாத்துலேயே போனான்னா அதில் மீட் பண்ணுவானா அவனை? will he meet his friend? use Gaussian elimination method. பாருங்க, ஒரு சிறுவன் y equal to ax square plus bx plus c என்ற பாதையில் இந்த புள்ளிகள் வழியாக செல்லுகிறான். அப்படின்னா இந்த பாதை என்ன பாதை? ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியுது, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும்? பேரபோலா மாதிரி வரும். அந்த பேரபோலா சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட், அந்த பாத் 7,60 வழியாக போகுமா? ஏன்னா 7,60 அவன் ஃப்ரெண்ட் இருக்கான். மீட் பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கிற ஏபிசி. இப்போ நம்ம பண்ண அதே மெத்தட் தான். கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். the path y is equal to ax square plus bx plus c passes through the points. ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முதல்ல -6,8 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ y இருக்கிறதுல 8 போட்டுக்குங்க, x இருக்கிறதுல -6 போட்டுக்குங்க. அப்போ y இருக்கிறதுல 8 போடுங்க. எனக்கு y இருக்கிறதுல 8 போட்டேன், x இருக்கிறதுல -6 போடுறேன். அப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்க. இது 36, இது -6b, இது c ஈக்குவல் டு இந்த 8 அங்கே வரும். இதை 1ன்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டாவது பாயிண்டில் ஒய்க்கு பதிலாக -12 போட்டுக்குங்க, எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க. அப்போது இது 4a ஆயிரும், இது -2b ஆயிரும், ப்ளஸ் c ஈக்குவல் இது -12. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. மூணாவது 3,8 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்க்கு 8 போடுறீங்க, எக்ஸுக்கு 3 போடுறீங்க. அப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆக 3 ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. 3 ஈக்குவேஷன் கிடைச்ச உடனே இது என்ன மெத்தட்? காசியன் எலிமினேஷன் மெத்தட். அப்போ என்ன எழுதணும்? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும். கிராமர்ஸ் ரூல் இல்லை, இன்வெர்ஸ் மெத்தட் இல்லை. அப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் டேரெக்டாக எழுதிடுவோம். முதல்ல இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துவாங்க. 36 அந்த நம்பர் அவ்வளோத்தையும் எழுதிடலாம். -6, அடுத்தது 1, அடுத்த கரையஸில் 8 எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து அவ்வளோத்தையும் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது செகண்டு, ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து வாங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து அங்கே எழுதிருங்க. மூணாவது ஈக்குவேஷன் எழுதிருங்க. எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு வேண்டியது என்னது? ஃபஸ்ட்டு எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கட்டும். இந்த 4 இருக்கிற பொசிஷன் 0 ஆகணும். அப்போ இந்த ரோ 2 அவ்வளோத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணுங்க? 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 4s ஆர் சரிண்ணா? அப்போ எழுதுறேன் பாருங்கள். இந்த 4 இருக்கிறத 0 ஆக்கிறதுக்கு ரோ 2 சேஞ்ச் பண்ணுறேன். ரோ 2 அவ்வளோத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த லைன் அவ்வளோத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 9 4s ஆர் 9 2s ஆர் 1 9 is 9 12s ஆர் வேலையாச்சு. அடுத்தது இந்த ஃபஸ்ட் ரோ ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிருங்க. ஃபஸ்ட் ரோ அவ்வளோத்தையும் மொத்தமாக எழுதிருங்க. 36 -6, அடுத்து 1, அடுத்து 8. ஏன்னா சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் சேம் நம்பராக இருக்கும். சரி, எழுதியாச்சு. இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நியூ ரோ 2ல் வரணும். இப்போ மைனஸ் பண்ணால் 36 - 36 சரியும் 0. அடுத்தது இது மைனஸ் பண்ணால் +6, அப்போ -12, அடுத்து 8, அப்புறம் -116. இது சைனை மாற்றும் போது ஆட் பண்ணணும். அப்போ இதுதான் நியூ ரோ 2. அதே மாதிரி அடுத்தது இந்த 9 இருக்கிற பொசிஷன் 0 ஆகணும். அப்போ ரோ 3 சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ 3 சேஞ்ச் பண்ணால் என்ன செய்யணும் பாருங்கள். ரோ 3 சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 × ரோ 3 அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9s ஆர் 4 3s ஆர் 4 1s, அடுத்தது 4 8s ஆர். அடுத்தது ஃபஸ்ட் ரோ ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிடலாம். ஃபஸ்ட் ரோ 36 -6, அப்புறம் 1, அதுக்கப்புறம் 8. சரி, நான் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதையும் மைனஸ் பண்ணிக்கிடுவோம். மைனஸ் பண்ணிட்டா என்னாச்சு? 0 18. சரிதானா? சரி, இப்போது நான் புது ரோ புது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் பண்ணல, அதில் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த செகண்ட் ரோவில் இங்கே நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க எலமெண்ட் அவ்வளோத்தையும் எழுதணும். எழுதியாச்சா? அடுத்தது தேர்ட் ரோவும் நான் கண்டுபிடிச்சிருக்க எலமெண்ட் வச்சு எழுதணும். ஆக நம்ம எய்ம் என்ன?
ஃபஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ, அதுக்கு கீழே ரெண்டும் ஜீரோ வரணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பாருங்கள், இதில் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கூடுதலாக இருக்கணும்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த 18 இருக்கக்கூடாது, ஜீரோ ஆகணும். அப்போ இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் பாருங்கள், இதை பார்த்தா 12, இது 18 ரெண்டுமே டிவைட். அப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 6 ஆயிரும், இந்த 2ஆல் என்ன 6 ஆயிரும். அப்போ டிவைட் பண்ணி எழுதிடுறேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அப்போ 18 0 ஆக்குறதுக்கு ரோ 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 6 ஆயிரும், ரோ 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் இது 6 ஆயிரும். அப்போ நான் அதை வேலை பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கிடுங்க, அப்போ தான் ஈஸி. இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஃப்ராக்ஷன் இருந்தாலும் கஷ்டமாயிடும். அப்போ இங்கே டிவைட் ஆகுதா, எல்லாம் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா தான் பண்ணணும். அப்போ எழுதுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 0, இதை டிவைட் பண்ணால் இது ரோ 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 0 தான், இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 6, அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் 1 பாருங்கள், இதை டிவைட் பண்ணால் 1, அடுத்தது இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 8, டிவைட் பண்ணுறேன் 8. அடுத்தது இந்த செகண்ட் ரோ அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 0, இது என்ன -6 வரும். அடுத்து இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும், சரி 2ஆல் தான் டிவைட் பண்ணோம், அப்போ 4 வரும். அடுத்தது இதை 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, -58 வருதா, 58. சரி, இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 தான், அடுத்தது ஆட் பண்ணுறோம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கலாம், ஆட் பண்ணுறோம் 0, இதை ஆட் பண்ணுங்கள் 5, இதை ஆட் பண்ணுங்கள் -50. இதை வச்சு புது நடிச்சிடறேன் பாருங்கள். ஃபஸ்ட் 2 ரோ சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அப்படி எழுதியிருக்கேன். 3rd ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணணும், புதுசாக அந்த நம்பர் வச்சு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ சேஞ்ச் பண்ணிட்டா இந்த மாதிரி கிடச்சிட்டு, ஆக இது எக்கலன் ஃபார்ம் வந்தாச்சு. எக்கலன் ஃபார்ம் வந்தோடனே நம்ம என்ன செய்வோம் வழக்கமாக பாருங்கள், எக்கலன் ஃபார்ம் வந்தோடனே ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிடுவோம். எப்படி மாடிஃபை பண்ணுறேன் பாருங்கள், எக்கலன் ஃபார்மில் இந்த சிஸ்டத்துலேருந்து எழுதணும். முதல்ல இது வந்து எதை குறிக்குது, கோஎஃபிஷியன்ட் ஏ குறிக்கும். அப்போ 36A ரைட்டா, அடுத்து -6B, அடுத்து +1C, அப்புறம் ஈக்குவல் டு 8. சரி, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிடுவோம். அதில் இங்கே பாருங்கள் ஏ இல்லை, அப்போ ஏ இல்லைன்னா என்ன செய்யணும், உடனே 0 போட்டுடலாம். அப்போ -12B + 8C ஈக்குவல் டு -116. சரியா, அடுத்தது லாஸ்ட் ரோ பாருங்கள், ஏயும் இல்லை பியும் இல்லை, அப்போ சிலேருந்து ஆரம்பிப்போம். சி வந்து உங்களுக்கு எவ்வளவு, 5C ஈக்குவல் டு 50. சரி, இது 3rd ஈக்குவேஷன் வச்சுக்கிடுங்க. இப்போது இந்த 3rd ஈக்குவேஷன்லேருந்து சி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இதை 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஈக்குவல் டு -10 வருதா பாருங்கள், ஈக்குவல் டு -10. ஆக சி கிடைச்சிட்டு, சியோட வேல்யூ கொண்டு செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், பி கிடைக்கும். அப்போ சப்ஸ்டியூட் சி ஈக்குவல் டு -10, ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. வெளிருந்து என்ன கிடைக்குன்னா -12B ஈக்குவல் டு கிடைச்சிட்டா. சரி, அடுத்தது பாருங்கள். இப்போது இது ரெண்டு சிம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா -30, இப்போ கட் கொடுத்துருங்க. இப்போ B ஈக்குவல் டு 3 வந்திருக்கு. இப்போ இது ரெண்டு வேல்யூவும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. C ஈக்குவல் -10, B ஈக்குவல் 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 36A எங்கே இருக்குது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 36A ஈக்குவல் டு 8 + 18 + 10, இதை சிம்ப்ளை பண்ணிடுங்க. அப்போ A ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இந்த ஈக்குவேஷனை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்படியே 1x², அப்புறம் 3B 3x, அடுத்தது எவ்வளோ -10. இதுதான் அந்த பாத்து, இந்த பாத்துக்கு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. இப்போ அவன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான், 7 60 இருக்கான். அப்போ ஒய்க்கு 60 வரணும், எக்ஸுக்கு 7 போடும்போது ஒய்க்கு 60 வரணும். வரதான்னு பார்க்க போகிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் என்ன போட போகிறேன், 7 போட போகிறேன். அப்போ 7², 3 × 7 -10. அப்போ 49 + 21 -10 60 வருது. ஏற்கனவே ஒய்க்கு 60 வரணும் தான் பார்த்தா, கரெக்டாக வந்துட்டு. அப்போ என்ன வருங்க, இந்த பாயிண்ட் P 7,60 satisfies the equation. அப்போ எழுதின கன்க்ளூஷன் பாருங்கள், hence the boy will meet his friend at P 7,60. அவ்வளோதான் சொல்யூஷன். சரியா, இப்போ இன்னைக்கு போன கிளாஸ் பார்த்த சம்மோட அப்ளிகேஷன் ப்ராப்ளங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இது அவ்வளோ நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது இது உங்களுக்கு தரவாகும். எப்போ கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கணும். இந்த ரேங்க் மெத்தடை ஏன் கடைசியில் நடத்தினேன் தெரியுமா, நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த ரேங்க் மெத்தடில் நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு இந்த ரேங்க் மெத்தட் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
அதில் அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் உட்காந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? நாளைக்கு இல்லை, இனிமேல் அடுத்தது திங்களா செவ்வாய்க்கிழமைன்னு தெரில, என்றைக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு வந்து நம்ம நினைஞ்சிரும் இந்த ரேங்க் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த ரேங்க் மெத்தடை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.